Praise the Lord. Welcome to Sunday Story. This is our episode 4. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வார்த்தை என்ன அப்படின்னா, எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 17வது வசனம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். இவான் ராபர்ட்ஸ் அப்படின்ற ஒரு தேவ மனிதனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இவான் ராபர்ட்ஸ் அப்படின்றவர் 1878ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துல 8ஆம் தேதியில வேல்ஸ் தேசத்துல பிறக்கிறாரு. ஹென்றி ராபர்ட் அண்ட் ஹானா ராபர்ட் அப்படின்ற தம்பதியருக்கு மகனா பிறக்கப்பட்டவர் தான் இந்த இவான் ராபர்ட்ஸ். இவர் தன்னுடைய 13வது வயதுல ஒரு இவாஞ்சலிஸ்ட் மீட்டிங் அட்டென்ட் பண்றாரு. அந்த கூட்டத்துல தான் கர்த்தரால இவர் தொடப்பட்டு இவர் ரட்சிக்குள்ள வழி நடத்தப்படுறாரு. ஒன்ஸ் அவர் தன்னுடைய 13வது வயதுல ரட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில அதிகமா பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜெபம் தான். எப்போ பார்த்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல ஜெபத்துல தரித்திருக்கிற ஒரு தேவ மனுஷனா இவர் காணப்படுறாரு. ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துக்கு மேல இவர் ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, கர்த்தர்கிடத்துல அதிகமான அன்பும் ஆர்வமும் மிகுந்தவரா இவர் காணப்படுறாரு. இவான் ராபர்ட்ஸோட ஒரு பெரிய சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டா அது ஜெபம்னே சொல்லலாம். ப்ரேயர் மட்டும்தான் அவர் செய்த ஒரே ஒரு பெரிய விஷயம். அந்த ஒரு ப்ரேயர் தான் அவருடைய எல்லா காரியங்களுக்கும் ஒரு சீக்ரெட், ஒரு பேஸ்னு நம்ம சொல்லலாம். இப்படி அவர் ஜெபித்து கொண்டிருக்கிற நாட்கள்ல தான் அவருக்கு ஒரு இவாஞ்சலிஸ்ட் கூட ஒரு நட்பு ஏற்படுது. அவருடைய பேர் சேட் ஜோஷுவா. இருவரும் இணைந்து இதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இருவரும் ஜெபிக்கும் போதெல்லாம் அதிகமா கேட்கப்பட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா பெண்டஸ் பெண்டஸ் அப்படின்றதுதான். என்னன்னா எங்களை வனையும் எங்களை பயன்படுத்தும், எங்களை வனையும் எங்களை பயன்படுத்தும், அவ்வளவுதான், லார்ட் நீங்க எங்களை யூஸ் பண்ணுங்க, எங்களை பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த 2 வார்த்தைகளை தான் அதிகமா அவங்க ஜெபத்துல கேட்டுக்கொண்டே இருப்பாங்களாம். இந்த ஜெபத்தின் நிமித்தமா இவான் ராபர்ட்ஸ்குள்ளேயே ஒரு பெரிய எழுப்புதல் வருது. இன்னும் ஜெபாவி அதிகமா பெற்றுக்கொள்றாரு. இன்னும் அதிகமா ஆழமா கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிரகாரம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி ஜெபிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில இந்த ஜெபத்தின் நிமித்தமா ஒரு மாற்றம் ஏற்படுது. என்ன அப்படின்னா இவான் ராபர்ட்ஸ் ஒரு வாடகை வீட்டுல தங்கிட்டு இருக்காரு. அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் சொல்றாரு, நீ ரொம்ப அதிகமா ஜெபிக்கிற, அதனால இனிமே நீங்க வீட்டுல இருக்காத, நீ வீட்டை காலி பண்ணிடு அப்படின்ட்டாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்ட யோசிச்சு பாருங்களேன். இதுக்கப்புறம் நமக்கு இடம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினைச்சு நம்ம கண்டிப்பா ஜெபத்தை கம்மி பண்ணுவோம், இல்லைன்னா ஜெபத்தை நிறுத்துவோம். ஆனா இவான் ராபர்ட்ஸ் அப்படி எதுவுமே பண்ணல. இடம் கிடைச்சாலும் கிடைக்கணும்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு காலி பண்றாரு. காலி பண்ணி இன்னும் அதிகமா அவருடைய ஜெப காரியங்களை அதிகரிக்கிறாரு. 1% கூட அதை அவர் கம்மி பண்ணவே இல்லை. இன்னும் ஆழமா அதிகமா கர்த்தருடைய சமூகத்துல தரித்திருக்கிற ஒரு மனுஷனா தான் இவர் காணப்படுறாரு. இப்படி அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் கர்த்தர் இவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. அதாவது 1904ஆம் ஆண்டுல ஒரு பெரிய தரிசனத்தை அவர் காண்றாரு. என்ன அப்படின்னா கர்த்தரால கூறப்படுகிற ஒரு காரியம், 1,00,000 ஆத்துமாக்களை நான் ரட்சிக்குள்ள வழி நடத்த போறேன். இதே வேல்ஸ் தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் நான் கொடுக்க போறேன், அதை உன்னை கொண்டுதான் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி இவான் ராபர்ட்ஸ் கிட்ட கர்த்தர் பேசுறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் இவான் ராபர்ட்ஸ் இன்னும் அதிகமா ஜெபத்துல தரித்திருந்து தன்னுடைய போதகரை போய் பாக்குறாரு. அந்த சர்ச் பாஸ்டர் கிட்ட போய் பார்க்கும்போது இந்த மாதிரி கர்த்தர் இந்த ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் போது அந்த போதகர் அதை உதாசீனப்படுத்திடுறாங்க. உனக்கெல்லாம் தரிசனமா அப்படின்ற மாதிரி இவரையும் உதாசீனப்படுத்தி அனுப்பிடுறாங்க. ஆனா அவர் சோர்ந்து போகல. இவான் ராபர்ட்ஸ் சோர்ந்து போகாம என்ன பண்றாருன்னா மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்துல தரித்திருக்காரு. அப்படி அவர் ஜெபித்து கொண்டு இருக்க ஒரு புதன்கிழமை அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஒரு சின்ன சபையில அவரை பேசும்படியா, அதாவது பிரசங்கிக்கும்படியா அவரை கூப்பிடுறாங்க. அப்படி அவர் அந்த சபையில பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் ரொம்பவே அதை அக்கினியா மாற பண்றாரு. அந்த ஒரு சின்ன சபையில அவர் பண்ண அந்த ஒரு பிரசங்கம் பயங்கர அக்கினியா மாறி அன்னைவர் தொட ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு ரட்சிக்குள்ள வழி நடத்தப்பட்டது யார் இவரை உதாசீனப்படுத்தினாங்களோ அந்த போதகரும் அவரோட கூட இருந்த 17 பேரும் அன்னைக்கு ரட்சிக்குள்ள வழி நடத்தப்படுறாங்க. அடுத்த 30 நாளைக்குள்ள 37,000 மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்த 5 மாதத்துக்குள்ளாக 1,00,000 ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுது. அந்த நாள்ல தான் வேல்ஸ் தேசத்தின் மிகப்பெரிய எழுப்புதல்ல 1,00,000 ஆத்துமாக்களை ரட்சிக்குள்ள நடத்துவேன் அப்படின்னுடைய வார்த்தையும் இவானோட தரிசனமும் அந்த நாள்ல தான் நிறைவேற்றப்படுது. அந்த வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதல் அக்னி சுற்றியுள்ள அநேக நாடுகளையும் பரவப்படுது. எந்த மாதிரி நாடுகள்லாம் ஏசியா, அமெரிக்கா, யூரோப் அப்படின்னு சொல்லப்படுகிற நாடுகள்லயும் அந்த எழுப்புதல் அக்னி பரவப்பட்டுச்சு. இந்த எழுப்புதல் நிமித்தமாக வேல்ஸ் தேசத்துல நடந்த மாற்றங்கள் என்ன
என்ன அப்படின்னா, அநேக மக்கள் வந்து எங்கெல்லாம் கூட்டம் கூட்டமா இருப்பாங்களோ அந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்பவே வந்து காலியா காணப்பட்டுச்சு. லைக் தியேட்டர்ஸ் இல்ல வந்து ஏதாவது ஒரு பிளே ஏரியாஸ் அந்த மாதிரி இருக்கும்னா எல்லா சுற்றுலா இடங்களும் வந்து காலியா காணப்பட்டுச்சு. அண்ட் எல்லா தியேட்டர்ஸ் அந்த பிளே ஏரியாஸ் எங்கெல்லாம் காலியா காணப்பட்டுச்சோ அந்த எல்லா இடத்தையும் மக்கள் வந்து எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னா ஜெபிக்கிறதுக்காக. அந்த தேசத்துல அங்கங்க யார் வேணாலும் முழங்கால் படியிட்டு ரோட்ல கூட ஜெபிக்கிற அளவுக்கு அந்த காரியங்கள் வந்து மாற்றப்பட்டு. இதை விட பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, அக்யூஸ்ட் வந்து கோர்ட்ல நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தண்டனையை தான் வந்து ஜட்ஜ் வந்து கொடுக்கணும். ஆனா அந்த நாள்ல எழுப்புதல் நிமித்தமா நடந்த காரியம் என்ன அப்படின்னா, காவல்துறையும் ஜட்ஜும் இணைந்து வந்து ஜெபிக்கிறாங்க அந்த அக்யூஸ்டுக்காக. அப்படி கண்ணீரோடு அவங்க வந்து ஜெபிக்கும் போது அங்க இருந்த அந்த ஒரு அக்யூஸ்ட் வந்து மனம் திரும்புறாரு. மனம் திரும்பி அந்த நாள்லயே அவரும் வந்து ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தப்படுறாரு. இப்படிதான் இந்த எழுப்புதல் நிமித்தமா அந்த தேசம் முழுவதும் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கர்த்தர் வந்து கொடுத்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து பேட் வேர்ட்ஸ் பேசுவோம்ல, நிறைய பேர் வந்து தவறான வார்த்தைகள் வந்து உபயோகித்து கொண்டிருந்தாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்க கூட அந்த எழுப்புதல் அக்னி நிமித்தமாக ஒரு வார்த்தை கூட தவறாய் பேசாம தங்களுடைய காரியங்களையும் சுய காரியங்களையும் வந்து முற்றிலுமாய் வந்து அந்த அக்னியின் அபிஷேகத்தின் நிமித்தமாக வந்து மாற்றிக்கொண்டு அந்த நாள்ல வந்து ரட்சிக்குள்ள வந்தாங்க. ஸோ இப்படிப்பட்டதான நிறைய மாற்றங்கள் வந்து எழுப்புதல் அக்னி நிமித்தமாக கர்த்தரால அந்த வேல்ஸ் தேசத்துல இவான் ராபர்ட்டை கொண்டு வந்து செய்ய முடிஞ்சது. இந்த இவான் ராபர்ட்ஸ் வந்து ரொம்ப படிப்பாளியோ இல்லைன்னா வந்து ரொம்ப பணக்காரரோ இல்ல ரொம்ப எல்லாரை விட ரொம்ப பெரியவரோ அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது. இவர் வந்து ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி பேசக்கூடிய அளவுக்கு தைரியமோ இல்ல அதுக்கான நாலேஜபிள் பர்சனா கூட இவர் கிடையாதுங்க. 25 வயதே ஆனா ஒரு சாதாரண வாலிப பையன். இவருடைய வேலை பார்த்தீங்கன்னா சுரங்க தொழிலாளி தான் இவரு. சுரங்க தொழிலாளி மட்டும் இல்ல, படிப்பறிவுன்னு சொல்லப்படுகிறதான எந்த விதமான காரியங்களும் இவர் இடத்துல கிடையாது. படிக்காத ஒரு மனிதன் தான். அப்படிப்பட்ட ஒரு வாலிப பிள்ளைய வந்து ஆண்டவர் 13 வயசுல தெரிந்தெடுத்து ஜெபத்துல மட்டுமே அவரை வழி நடத்தி அதன் நிமித்தமா ஒரு எழுப்புதல் அக்னி அவர் மூலியமா ஒரு தேசத்துக்கே கொடுக்க முடியும் அப்படின்னா, இன்னைக்கு உங்களையும் என்னை கொண்டு என் தேவனால செய்ய முடியாத காரியம் ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஆனாலும் கர்த்தர் இன்னும் நம்ம தேசத்துக்கு அந்த எழுப்புதலை கொடுக்கல, இன்னும் சில காரியங்களை வந்து நடத்தல அப்படின்னா அதுக்கு காரணம் கர்த்தரா இல்ல நாமளா? இன்னைக்கு நாம சிந்திக்க போறோம். ஆண்டவரே என்ன வந்து எடுத்து பயன்படுத்துங்கல்ல. இவருடைய ஜெபமே என்ன தெரியுமா? பெண்டஸ் யூசஸ், எங்களை வந்து வனையும் எங்களை வனையும் பயன்படுத்தும் அப்படின்றத இந்த 2 வார்த்தைகளை மட்டுமே அவர் சொல்லி சொல்லி ஜெபித்து இன்னைக்கு ஒரு தேசத்தின் எழுப்புதலுக்கு பங்காளராக இவர் வந்து இருக்காரு. இவரை கொண்டுதான் இந்த 1,00,000 ஆத்மாக்குள்ள ரட்சிக்குள்ள வந்திருக்கு. இன்னைக்கு நாமளும் எவ்வளவு நாள் ஊழியம் பண்றோம், ஒரு ஆத்மா ரட்சிக்குள்ள நடத்துறது எவ்வளவு பெரிய காரியமா இருக்கு. காரணம் என்ன தெரியுமாங்க? கர்த்தரை முழுமையா வந்து நம்ம வந்து சார்ந்து இருக்கல, நம்ம முழுமையா வந்து அர்ப்பணிக்கல. ஒருவேளை நாம 100க்கு 100 நம்ம அர்ப்பணித்து நம்ம வந்து அவருடைய சித்தத்திற்கென்று அவருடைய விருப்பத்திற்கென்று நம்முடைய ஜெப வாழ்க்கை நம்முடைய முழு வாழ்க்கையை நம்ம விட்டு கொடுத்து வாழ்வோம்னா இன்னைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு 1,00,000 1 கோடி ஆத்மாவை கூட கொடுக்க போதுமானவரா இருக்காரு. இப்படிப்பட்ட அந்த கடைசி கால எழுப்புதலின் அபிஷேகத்தையும் அந்த அக்னி ஜுவாலையும் நம்ம வந்து கேட்டு பெற்றுக்கொள்ள போறோம். இனி நம்ம தேசத்துல நம்மளை கொண்டுதான் அந்த எழுப்புதல் வந்து காணப்படணும். அப்படிப்பட்ட ஒரு வைராகியத்தின் ஜெபமா இந்த நாள்ல இருந்து மாற்றுங்க. இன்னும் சுயநலமா நமக்காக அப்படின்னு ஒரு ஜெபத்தை வந்து தயவு செய்து எடுக்காதீங்க. நான் கேட்க கூடாதுன்னு சொல்லல, நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே உங்களுக்கு என்னது தேவை என்று பரமபிதா அதை அறிந்திருக்கிறாருன்னு வேதத்துல ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த எல்லாரையும் காட்டிலும் நீங்க விசேஷித்தவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன தேவையோ அது கர்த்தரால வந்து கொடுக்கப்படுங்க. அந்தந்த நேரத்துல உங்களுடைய தேவைகளை கர்த்தர் நிச்சயமா சந்திப்பாரு. இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நாளைக்கு என்ன பண்ண போறோம், அடுத்த மாசத்துக்கு என்ன பண்ண போறோம் நீங்க வந்து கவலைப்பட வேணாம். ஆனா ஒன்னே ஒண்ணுங்க, நம்மளை பத்தி யோசிக்கவும் பரிதபிக்கவும் நமக்காக ஜெபிக்கவும் பரலோகத்துல ஒருத்தர் இருக்காரு. ஆனா அவருடைய இருதயத்து காரியங்களை நிறைவேற்ற இங்க யாரு இருக்கோம்? கொஞ்சம் யோசிப்போமா? அது ஒருவேளை நாமளா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கர்த்தர்கிட்ட கேட்கலாமா, ஆண்டவரை என்ன எடுத்து பயன்படுத்துங்க, என்ன அதிகமா வந்து இந்த எழுப்புதலுக்கு என்று பயன்படுத்துங்க, அநேக ஆத்துமாக்களை வந்து ரட்சிக்குள்ள வழி நடத்தத்தக்கதான அந்த ஒரு அக்னி அபிஷேகத்தை மீது ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல இருந்து நாம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். நம்முடைய ஜெப காரியங்களையும் ஜெப வாழ்க்கையும் வந்து மாற்ற போறோம். இந்த ஜெபத்தின் நிமித்தமாக கர்த்தர் நம்மளை கொண்டு இந்த தேசத்துல ஒரு பெரிய மாற்றுதலையும் ஒரு பெரிய எழுப்புதலையும் வந்து உண்டாக்குவாராக அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்து நான் முடிக்கிறேன். அண்ட் இன்னொரு வார்த்தையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மூளை
மூளையால முடியாதது கூட முழங்காலினால கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு கோட் இருக்கு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அநேக காரியங்கள் வந்து ஜெபத்தினால மாத்திரம் தான் நடக்கும். நம்ம நினைக்கலாம் ஜெபம் இல்லாம நம்ம ஜஸ்ட் ஊழியம் பண்ணிட்டு வந்து சுவிசேஷம் அறிவிச்சுட்டா நிறைய பேர் ரட்சிக்குள்ள வராங்க. நினைச்சு கூட பார்க்காதீங்க. ஒரு ஆத்மா கூட ரட்சிக்குள்ள வராது. நீங்க பேசுற வார்த்தை ஒருத்தருடைய இருதயத்தை கூட தொடுமான்னு தெரியாது. ஆனா அதுவே நீங்க ஜெபத்துல அதிகமாய் தெரித்திருந்து ஒரே ஒரு வார்த்தை நீங்க பேசினாலும் சரி, அது அந்த ஒரு ஆத்துமாக்கு மட்டும் இல்ல, கூட இருக்கிற அநேக ஆத்துமாக்கள் தொடப்பட்டு கூட்டம் கூட்டமா ரட்சிக்குள்ள வராங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த வார்த்தையோ இல்ல பேசுற நீங்களும் கிடையாது. நீங்க முழங்காலினால யாருக்கு முன்பாக நின்றீங்களோ அவருடைய அபிஷேகம் உங்க மூலியமா அவருடைய மகிமை வெளிப்படும்படி இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும். ஸோ அதனால இனிமே வந்து ஜெப காரியங்களை வந்து அலட்சியப்படுத்தாதீங்க. எவ்வளவு அதிகமா ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு அதிகமா ஜெபிங்க. யார் அதிகமா ஜெபத்துல தரித்திருக்காங்களோ, யார் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்காங்களோ, இவர்களை கொண்டு மட்டுமே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரே தவிர பேருக்கு ஊழியம் பண்ற யாரை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தையும் வந்து செய்ய மாட்டாரு. அதுக்கு காரணம் கர்த்தர் கிடையாது, நாம தான். இதை நினைவுல கொண்டு உங்களுடைய ஜெப வாழ்க்கையில வந்து இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒழுங்கு கொண்டு வாங்க. கர்த்தருடைய இருதயத்தை வந்து கேட்டு அறிந்து அதன் பிரகாரம் நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களை நீங்க முழுசா அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களை கொண்டு இந்த தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உண்டாக்குவாரு. அந்த எழுப்புதல் உங்க மூலியமா தான் வரணும்னு கர்த்தர் சித்த வச்சுட்டாரு. நிச்சயம் நடக்குங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்களை நீங்க முழுமையா விட்டு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும். ஜெபத்துல நீங்க தரித்து இருக்கிறவர்களா இருக்கணும், காத்து இருக்கிறவர்களா இருக்கணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் கர்த்தர் தன்னுடைய காரியத்தை வந்து வெளிப்படுத்துவாரு. இங்கேயும் ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் வந்து யுவானுக்கு ஒரு தரிசனத்தை காட்டல. யுவான் வந்து எந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க ஆரம்பிக்கிறாரோ அதுக்கப்புறம் தான் ஒரு ஆண்டு வந்து ஆண்டவர் அந்த தரிசனத்தை வந்து கொடுக்குறாரு. அதை கொடுத்த 1 இயர்ல வந்து இந்த காரியம் நடந்துருச்சுன்னா அப்ப யோசிச்சு பாருங்களேன். அப்ப அதுக்கு முன்னாடி தரிசனத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜெபத்துல மட்டுமே யுவான் வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகிப்பான்னு. ஸோ ப்ரேயர்ல மட்டும் நீங்க ப்ரிப்பேர் ஆனா போதும். இவங்களுக்கு என்ன தெரியல, அவங்களுக்கு என்ன தெரியல, அதெல்லாம் வேணா, கர்த்தருக்கு உங்களை தெரிஞ்சா போதும். ஒரு நாள் வரும் உலகத்துக்கே உங்களை யாருன்னு வந்து ஆண்டவர் வந்து அறிமுகப்படுத்துவாரு. அப்படிப்பட்ட நாட்களுக்காக கர்த்தருடைய சமூகத்துல நீங்க காத்திருக்கிறவர்களா இருந்தீங்கன்னா தைரியத்தோட காத்திருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை எடுத்து பயன்படுத்துவாரு. கோடிகளுக்கு லட்சங்களுக்கும் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வந்து அவருடைய நாமத்தை பிரசங்கிக்கும்படியா பிரஸ்தாபப்படுத்தும்படியா நிச்சயம் அவர் வைப்பாரு. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.